இந்தியாவுக்கும் நெதர்லாந்துக்குமான T20 போட்டியில டாஸ் வின் பண்ண இந்திய அணி பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க. இந்த உலக கோப்பையில பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அபிஷேக் சர்மா ஆடின 3 போட்டிகளிலையும் ஒரு ரன் கூட எடுக்காம இந்த போட்டியிலையும் டக் அவுட் ஆக்கி வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஓரளவு ரன்களை அடிச்சு கொண்டு வந்தாங்க. மேட்சோட ஸ்கோர் கம்மியா தான் வரும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த போது களத்துல இறங்கின சிவம் துபே புயல் மாதிரி ஆடி 25 பந்துகளில அரை சதத்தையும் 31 பந்துகளில 66 ரன்களையும் விளாசினாரு. சிவம் துபேவும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து எதிரணி கலங்க வச்சு 193 ரன்களை இலக்கா நிர்ணயிச்சாங்க. இதை எதிர்த்து இறங்கின நெதர்லாந்து அணியில இந்தியாவோட பவுலிங்க சமாளிக்க முடியாம வீரர்கள் எல்லாம் சொற்ப ரன்கள்ல அவுட் ஆக ஆரம்பிச்சாங்க. அதிகபட்சமா வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தி இருந்தாரு. சிவம் தூபே பேட்டிங்ல மட்டும் இல்லாம பவுலிங்லயும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு ஆல்ரவுண்டரா தன்னை நிரூபிச்சாரு. கடைசியா நெதர்லாந்து அணி 176 ரன்களை எடுத்து 17 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி வெற்றி அடைஞ்சாங்க. ஃபுல் வீடியோவுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. அன்ஷிஃப்ட் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.